தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி இன்னைய மார்க்கெட்டோட லைவ் செஷனில் இருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு, எப்படி நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம், இல்லை எப்படி பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். நம்ம MST iCore 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் ட்ரெண்டை பேஸ் பண்ணியே கிடையாது. இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு சிஸ்டம். இதில் ட்ரெண்டு பேஸ்டு ஒர்க் ஆகிற சிஸ்டத்தை கம்பைன் பண்ணக்கூடாது. இதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்று மார்க்கெட்டு நம்முடைய செல் ஜோன் கிட்ட போகும்போது, ஓகேவா, டச் பண்ணுற கேண்டில் அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில்ஸோட பாடி சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா உடனே செல் என்ட்ரி போகாமல் ஒரு கேண்டில் நம்ம ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அதுக்கு கீழே அதுக்கு அடுத்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் செல் என்ட்ரி எடுத்திங்கன்னா, அந்த லோ கட் பண்ண பிறகு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுபோல் பை என்ட்ரி இருக்குது. பை என்ட்ரி வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கேண்டில், இந்த மாதிரி கேண்டில் டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எடுக்காமல் வெயிட் பண்ணி நமக்கு மேலே க்ளோஸ் ஆகி அதுக்கு அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்து அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா லாஸை கம்மி பண்ணலாம். இது மட்டும் தான் ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்லியிருக்கோம். அது போக இன்றைக்கி புதுசாக ஒரு விவேப் பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்டு லைன் ஆட் பண்ணணும். அது இந்த இடத்துல இருக்கும். சார், இது என்னோடய வெர்ஷனில் நான் டைனமிக் ஜோனையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது இந்த சிம்பிள் டு ட்ரேட் வெர்ஷன் தான். நான் அதில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்டில் செட்டிங்ஸில் போயிட்டு டிஃபால்ட்டு கொடுத்துருங்க. ஸ்டாப் லாஸை டைனிட்டு வச்சுக்கோங்க, டார்கெட்டையும் டைனிட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பண்ணுறது. இப்போ என்ன சொன்னேன்னா ட்ரெண்டு லைன் அப்படின்னு ஒன்று சொன்னேன் உங்களுக்கு. அது எங்கே இருக்குது? இதோ இருக்குது. அதுக்கும் மேலே, அதுக்கும் கீழே, அதுக்கும் கீழே, அதுக்கும் கீழே, இதோ இருக்குது பாருங்கள். வி ட்ரெண்ட் லைன். இது விவேப் லைன் தான். ஆனாலும் உள்ளுக்குள்ளே சில கண்டிஷனை போட்டு ட்ரெண்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு சிக்னல் மாறும். ட்ரெண்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு சிக்னல் மாறும். மார்க்கெட் ஓவராலாக ட்ரெண்டு பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்டில் இருக்குது, ஓகேவா. இருந்தாலும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகுது, கொஞ்சம் கீழே வருது, கொஞ்சம் மேலே போகுது. நம்ம ஓவராலாக செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இங்கே எடுத்துருந்தோம்னா செல் என்ட்ரி நமக்கு லாஸ் ஆகிருக்கும். இங்கே போய் செல் எடுத்தாலும் லாஸ் ஆகிருக்கும். எங்கே எடுக்கணும்? நம்ம ஜோனுக்கு அவனை வர விடணும். நம்ம ஜோனுக்கு அவனை ஏற விட்டு தான் நம்ம செல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போதும் ஒரு டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டெக்னிக் தான் எனர்ஜியை குறைச்சி அடிக்கிற டெக்னிக். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையே நமக்கு எனர்ஜி குறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல உள்ள கேண்டில் இருக்குல்ல, இதுலேயே எனர்ஜி குறைஞ்சி டோஜி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டிலும் டோஜி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டிலும் ரெட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா மார்க்கெட்டால் மேலே போக முடியல அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம செல் என்ட்ரி எடுக்கிறோம். 52,000 புட் ஆப்ஷனோ இல்லை 52,100 புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எப்படி டார்கெட் பார்க்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல செல் டார்கெட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் 1 2 3 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். டார்கெட் 1 2 3 4 அப்படின்னு கிடச்சிருக்கா. இப்போ இது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டு. இப்போ இதுக்கும் என்ட்ரிக்கு எதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்க்கலாம். 52,007 52,015 ஒரு 8 பாயிண்ட்டு தான் வித்தியாசம் இருக்குது. இந்த 8 பாயிண்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 8 பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டார்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டுக்கு கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அதை டார்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். சரி, வேறு என்ன உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் செட்டிங்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ நம்ம சூப்பர் ட்ரெண்டில் இந்த இடத்துல 7.3 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் ஃபுல் 1.5 3.5 அப்படின்னு மாற்றிக்கலாம். முன்னாடி ரியல் வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இதுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆட் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வேறு என்ன,
மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸ் தான். இப்போ இதுலேயே நம்முடைய ஐகோர்லேயே நேத்தியோட ஹை, சிபிஆர் லெவலு இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லி முன்னாடி வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி சார், நீங்கள் எப்போது NSE டுமாரோ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்களே, அது என்ன சார் ஆச்சு, இன்றைக்கி ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸில் போய்ட்டு ரீசெட் கொடுத்துட்டு டிஃபால்ட்டில் போய்ட்டு NSE டுமாரோ கொடுக்குறேன். மார்க்கெட் டைப்பில் போய்ட்டு NSE டுமாரோ மார்க்கெட் கொடுக்குறேன். இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இதில் ஓப்பன் ஆச்சு, நம்ம இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு, நம்ம செல் எடுப்போம். இப்படி தானே, செகண்ட் செல்லிங் தானே இருக்குது. இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா செல் எடுப்போம். அப்புறம் மார்க்கெட் இது கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ எம்ஜிஆரை கிராஸ் பண்ணும்போதே நம்ம இங்கே செல் எடுக்கலாம், அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே நம்ம பை எடுக்க மாட்டோம். ஏன்னா வரக்கூடிய கேண்டல்ஸோட சைஸ் எல்லாம் பார்த்துட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பை எடுக்க மாட்டோம். திருப்பியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல தான் நம்ம பை எடுப்போம். பை எடுத்துகிட்டு பையில் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதாவது நமக்கு NSE டுமாரோ மார்க்கெட்டில் பை ஆக்டிவேட் ஆகிட்டு டிஃபால்ட் மார்க்கெட்டில் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ திருப்பியும் நமக்கு NSE டுமாரோவில் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, திருப்பியும் நமக்கு டார்கெட் கிடச்சிருக்கு. இதுதான் இந்த NSE டுமாரோயும் டிஃபால்ட்டையும் கொஞ்சம் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். சரி, நிஃப்டியில் இது ஒர்க் ஆகுமா சார் உங்கள் இண்டிகேட்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா இந்த மாதத்துலேருந்து பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப மூமெண்ட் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதையும் பார்ப்போம். இப்போ நிஃப்டி 50 லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனது நேற்று நம்மளுடைய செகண்ட் செல்லுக்கிட்ட தான். அப்போ நம்ம இங்கேருந்து செல்லு தான் எடுக்கணும். இந்த பையை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஏன், ஃபஸ்ட்டு கேண்டில் 1 மினிட் கேண்டிலேயே பிக் ரெட்டு கேண்டில் வந்துருச்சு. அப்போ நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு கேண்டிலை நம்ம ஜோனுக்கு மேலே க்ளோஸ் பண்ண விட்டுட்டு அந்த ஹையை உடைக்கும் போது நீங்கள் பை பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாலும் சரி, உடனே எடுத்தாலும் சரி, டார்கெட்டில் இந்த டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிங்க. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் இதை எடுத்து காட்டுறேன். அப்போ நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பி அதே இடத்துல போய் நமக்கு செல் எண்டு கிடச்சிருக்கு. செல் எங்கே எடுக்கணும், இந்த கேண்டிலை எடுக்கக்கூடாது. நல்ல நான் வச்சுங்க, இந்த கேண்டிலில் எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் பேட்டர்ன் இங்கே கிடைக்கிது. அப்போ நம்ம இதில் தான் நம்ம செல் என்ட்ரி எடுக்கிறோம். டார்கெட் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்கு. சரி, இது வந்து NSE மார்க்கெட்டு. டிஃபால்ட் மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கலாமா? செட்டிங்ஸில் போங்க, இதில் போய் ரீசெட் செட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் ஸ்டாப் லாஸ்னால் குறைச்சிக்கலாம், டைம் டுவே நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது நம்ம டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் படி நிஃப்டியை பார்த்தோம்னா பக்காவாக அக்யூரேட்டாக 100% நமக்கு செல்லு கிடச்சிருக்கு. அப்போ 24,300 புட் ஆப்ஷனை நம்ம இங்கே பை பண்ணணும். பை பண்ணியிருந்தால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கோ, ஸ்டாப் லாஸை நீங்கள் குறைக்கிறதா இருந்தால் 30 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ரேஞ்ச் வந்து அதிகம், ப்ரைஸ் வந்து அதிகம். அதனால் இதுலேயும் நீங்கள் டைம் டூ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செல் டார்கெட்டு நீங்கள் அந்த மாதிரி ரிஜெக்ஷன் பேட்டர்ன் கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் ட்ரேடிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக ஆகாது. அப்போ நான் எக்ஸ்ட்ரா டார்கெட்டு ஒரு 3 டார்கெட்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். இதை பாருங்கள், அக்யூரசி எப்படிப்பட்ட அக்யூரசி. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, ஃபஸ்ட்டு என்ட்ரி கிடச்சிருக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு வரைக்கும் முடிஞ்சு, ஃபோர்த்து டார்கெட்டை வந்துடுச்சு. அப்புறம் ஃபோர்த்து டார்கெட் முடிஞ்ச பிறகு ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட்டு மேலே போகுது. இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இந்த இடத்துல சூப்பராக நமக்கு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. கூடவே ஒரு கன்ஃபர்மேஷன் ரெட்டு கேண்டில் கிடச்சிருக்கு. பயப்படாமல் அதிக லாட்டு போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு புதுசாக விவாப்பை பேஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயே நமக்கு என்ன என்ட்ரி கிடைக்குன்னு பாருங்கள். அதில் நமக்கு ரெட்டில் இருக்கா க்ரீனில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ரெட்டில் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அப்போ விவாப்பை பேஸ் பண்ண ட்ரெண்ட் லைனும் நமக்கு ரெட்டு காட்டுது. நம்மளுடைய ஜோன்லேயும் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு.
விவேப்புக்கு மேலே தான் மார்க்கெட் போயிருக்கு. ஆனால் இங்கே க்ரீன் காட்டுச்சா? க்ரீன் காட்டவே இல்லை. விவேக் மேலே போனால் க்ரீன் கிடையாது. அதுக்கு உள்ள சில கண்டிஷன்லாம் வச்சுருக்கோம். அது எல்லாமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து க்ரீனாக மாறும், இல்லாட்டி மாறாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ரெட்டில் தான் இருக்குது. ஆனால் ஏற விட்டு தான் அடிக்கணும். அப்போ அடித்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ நேற்று ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ரெட்டு தான் கட்டியிருக்கு. எங்கேயாவது பை கட்டியிருக்கா? காட்டவே இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஃபுல்லாக பை, ஆனால் நமக்கு இங்கே செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்புறம் நம்ம இங்கேருந்து போய் இங்கே நம்ம செல்லு இருக்கிறத இதை பேஸ் பண்ணி அவாய்ட் பண்ணலாம். இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய iCore வந்து யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டான். அவன் தனி காட்டு ராஜா. அவன் வந்து செல்லு சொல்லுவான். ஏன்னா இதில் வந்து டைனி 2 வைக்கல. ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுருக்கேன்? டைனி 2 தான் வச்சுருக்கேன். சரி, டைனி 2 வச்சே நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகலை. இருந்தாலும் நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் பை ஆகும்போது இந்த கீழே பார்த்துக்குங்க, நல்ல ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியாக கிடைக்கும். இந்த செகண்ட் பை செகண்ட் செல்லு. ஃபஸ்ட்டு பை ஃபஸ்ட்டு செல்லு வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி வராது. செகண்ட் பையும் செகண்ட் செல்லு வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி வரும். அப்போ அந்த மாதிரி போகும்போது இந்த லைன் மாறாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் பையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு செல்லுக்கிட்ட வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடணும். டார்கெட் 1 முடிஞ்சோடனே ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சுக்கோங்க. 2 முடிஞ்சோடனே ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுக்கோங்க. 3 முடிஞ்சோடனே ஸ்டாப் லாஸை வைக்க முடியாது, அதனால் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற ட்ரெண்டு லைனில் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி விட்ருங்க. டிஃபால்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த புதுசாக வச்சுருக்கிற ட்ரெண்ட் லைன் எதுக்கு அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு. இங்கே நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு, கீழேயே நமக்கு ரெட் இருக்குது. அப்போ இது டபுள் கன்ஃபர்மேஷன். சம்டைம் வந்து இந்த ரெண்டு லைன் வந்து க்ரீனில் காட்டும். அப்போ இங்கே செல்லு ஆக்டிவேட் ஆகும். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சிக்னல். எடுக்கக்கூடாது சிக்னல் கிடையாது. வெயிட் பண்ணி ரிஜெக்ஷன் கேண்டில் வந்த பிறகு எடுங்க அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேங்களா? மறுபடியும் புரிஞ்சுக்கிங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. திருப்பியும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃபீச்சர்ஸையே யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு இங்கே வரும்போது செல்லு, ஸ்டாப் லாஸ் ஹிட்டான ரிவர்சல் என்ட்ரி, அவ்வளோதான். கீழே வரும்போது பையி, டார்கெட்டு எஸ்எல் ஹிட்டான ரிவர்சல் என்ட்ரி. அதுதான் நம்ம டிஃபால்ட்டு செட்டிங்ஸ். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.